சின்ன வெங்காயம் தேங்காய் ஃபிளேவர்ல ஒரு சிக்கன் பெப்பர் சுக்காங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் சொல்ற அளவு அப்படியே ஃபாலோ பண்ணீங்க பெர்ஃபெக்ட்டா வருங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, பெரிய வரமிளகா 1, சின்னதா இருந்தா 2. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுக்கலாம். 8 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழு சின்ன வெங்காயம் போட்டா கூட நல்லா தாங்க இருக்கும். நான் இன்னைக்கு கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் கீறி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அம்மியில இடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பிரஷர் பேன்ல 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க கடாயில கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்திட்டு சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒயிட்டா மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள், நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அந்த பெப்பர் பொடியையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாங்க. இன்னைக்கு நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் அளவுக்கு. இதே அளவு ஃபாலோ பண்ணுங்க. நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா டைமர் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ அடுப்பு திருப்பி ஆன் பண்ணிட்டு நல்ல ஒரு கை அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சிம்ல வச்சு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.